யாத்திராகமம் 32, 34 முழு புத்தகத்திலும் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்றாகும். ஏனென்றால் ஒரு உடன்படிக்கை மக்கள் தோல்வியடையும் போது என்ன நடக்கிறது என்பதையும் கடவுள் அடுத்து என்ன செய்கிறார் என்பதையும் இது காட்டுகிறது. யாத்திராகமம் 24, 31 இல் மோசே மலையில் வணக்கத்திற்கான மாதிரியைப் பெறுகிறார். கூடாரம், ஆசாரியத்துவம், ஓய்வு, பரிசுத்தம், தேவன் தனது மக்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். இதற்கிடையில் கீழே மக்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருப்பு என்பது விசுவாசம் பெரும்பாலும் சோதிக்கப்படும் இடமாகும். வரலாற்று ரீதியாக மோசே நீண்ட காலமாக போய்விட்டார். மலை மேகத்தால் மூடப்பட்டிருக்கிறது. மக்கள் நிச்சயமற்ற தன்மையை உணர்கிறார்கள். கர்த்தரிடம் திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் பார்க்கக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றை நோக்கி திரும்புகிறார்கள். யாத்திராகமம் 32 இல் தங்கக் கன்றுக்குட்டி தருணம் இதுதான். இது ஒரு மோசமான தேர்வு மட்டுமல்ல, இது உடன்படிக்கை துரோகம். முதல் கட்டளைகளை உடனடியாக உடைப்பது. வேறு கடவுள்கள் இல்லை, செதுக்கப்பட்ட உருவங்கள் இல்லை. ஆனால் கதை தோல்வியுடன் முடிவடையவில்லை. யாத்திராகமம் 33 ஒரு வேதனையான விளைவைக் காட்டுகிறது. உறவு கஷ்டப்படுகிறது. மக்கள் துக்கம் அனுசரிக்கிறார்கள். மோசே பரிந்து பேசுகிறார். தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் மன்றாடுகிறார். அவர் வழிகாட்டுதலை கேட்கிறார். கடவுள் இரக்கத்துடன் பதிலளிக்கிறார். ஆனால் மலிவான கருணை அல்ல. இரக்கம்தான் மக்களை கற்பிக்கிறது, சரிசெய்கிறது, மீண்டும் பரிசுத்தத்திற்கு அழைக்கிறது. யாத்திராகமம் 34 மறுசீரமைப்பு அத்தியாயம். கர்த்தர் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். அவர் தம்முடைய பெயரையும் குணத்தையும் வெளிப்படுத்துகிறார். இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய பொறுமை கொண்டவர், நற்குணத்திலும் சத்தியத்திலும் மிகுதியாக இருக்கிறார், ஆனால் நீதியும். மோசே புதிய மாத்திரைகளைப் பெறுகிறார். உறவு சரி செய்யப்படுகிறது. மோசே மாற்றமடைந்து இறங்கி வருகிறார். பிரதிபலிப்பு மகிமையால் பிரகாசிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரிசெய்ததால் அல்ல, ஆனால் அவர் கடவுளுடன் இருந்ததால் பிரதிபலிக்கிறார். கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த அத்தியாயங்கள் ஒரு முழுமையான சுவிசேஷ முறையை கற்பிக்கின்றன. மனிதர்கள் பீதியடைந்து சிலைகளைத் தேர்ந்தெடுக்கிறார்கள். பாவம் நம்பிக்கையை உடைத்து விளைவுகளைத் தருகிறது. ஒரு மத்தியஸ்தர் பரிந்து பேசுகிறார். மோசே கிறிஸ்துவின் ஒரு வகை. தேவன் மனந்திரும்புதல் மற்றும் உடன்படிக்கை புதுப்பித்தல் மூலம் திரும்புவதற்கான பாதையை வழங்குகிறார். தேவனுடைய பிரசன்னமே உண்மையான வாக்குறுதியளிக்கப்பட்ட நிலம். நவீன பயன்பாடு. எங்களிடம் தங்க கன்றுக்குட்டி தருணங்களும் உள்ளன. சிலைகள் அல்ல, மாற்றுகள். நாம் கவலையாக இருக்கும்போது நாம் ஓடும் விஷயங்கள், கட்டுப்பாடு, பணம், பொழுதுபோக்கு, அடிமையாதல், கோபம், பெருமை, அரசியல், ஒப்புதல். யாத்திராகமம் 32 முதல் 34 வரை கடவுள் விக்கிரகாராதனையை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார் என்று கற்பிக்கிறது. ஆனால் அவர் மறுசீரமைப்பிலும் நிபுணத்துவம் பெற்றவர். நீங்கள் ஆன்மீக தவறுகள் செய்திருந்தால் இந்த கதை உங்களை நசுக்க இங்கே இல்லை. இது உங்களுக்கு திரும்பி வரும் வழியை காட்ட இங்கே உள்ளது. பணிவு, பாவத்திற்காக துக்கம், பரிந்து பேசுதல் மற்றும் இரக்கமுள்ள மற்றும் உண்மையான கடவுளுடன் புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை. மக்கள் வெளிப்படுத்தும் ஒரு விஷயத்தைச் சொல்கிறார்கள். இந்த மோசே. அவருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. யூத் அவர்களின் விசுவாசம் கடவுளை விட மோசேயின் மீதே அதிகமாக சாய்ந்திருந்தது. மனித தலைவர் இல்லாதபோது வீதி இடைவெளியே நிரப்புகிறது. தங்களுக்கு முன்னால் போகும்படி தங்களை தெய்வங்களாக ஆக்கும்படி அவர்கள் ஆரோனிடம் சொல்கிறார்கள். அதுதான் உருவ வழிபாட்டின் இதயம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றுடன் மாற்றுவது. ஆரோன் அவர்களுடைய தங்க காதணிகளை சேகரித்து ஒரு கன்றுக்குட்டி உருவாகிறது. அப்பொழுது அவர்கள், இவை உமது தெய்வங்களாயிருக்கும். அது உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியது. அது ஆன்மீக பைத்தியக்காரத்தனம். ஆனால் இது துரதிருஷ்டவசமாக பரிச்சயமானது. மக்கள் பயப்படும்போது அவர்கள் தங்கள் மாற்றீட்டை நியாயப்படுத்த வரலாற்றை மீண்டும் எழுதுகிறார்கள். கடவுளின் விடுதலைக்கு அவர்கள் தங்கள் விக்கிரகத்தை பாராட்டுகிறார்கள். கோட்பாடு வாரியாக விக்கிரகங்கள் செய்வது இதுதான். அவர்கள் ஆறுதலுக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையை திருடுகிறார்கள். அவர்கள் விரைவான கட்டுப்பாட்டு உணர்வை கொடுக்கிறார்கள்,
ஆனால் அவர்கள் உடன்படிக்கையிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். அது எவ்வளவு விரைவாக ஒரு விருந்து மற்றும் ஒரு கட்சி ஆவியாக மாறுகிறது என்பதை கவனியுங்கள். உருவ வழிபாடு பெரும்பாலும் இரைச்சலுடனும் கவனச்சிதறுடனும் வருகிறது, ஏனென்றால் அது நேர்மையான அமைதியே தப்பிக்க முடியாது. நவீன பயன்பாடு இது பண்டைய இஸ்ரேலைப் பற்றியது மட்டுமல்ல, நீங்கள் நிச்சயமற்ற தன்மையை விரும்பாதபோது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றியது. பதில்கள் தாமதமாகும்போது, கடவுளின் நேரத்திற்காக காத்திருந்து நீங்கள் சோர்வாக இருக்கும்போது, பலர் விசுவாசத்தை விட்டு வெளியேறுவதில்லை, ஏனென்றால் அவர்கள் அதிகமாக படித்தார்கள், அவர்கள் பீதியடைந்து உடனடியாக ஏதாவது விரும்பியதால் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அவர்கள் தொடக்கூடிய ஒரு கடவுள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இன்று உங்கள் தங்கம் நகைகளாக இல்லாமல் இருக்கலாம். அது உங்கள் நேரம், உங்கள் கவனம், உங்கள் பணம், உங்கள் ஆவேசம் இருக்கலாம். உங்கள் கன்றுக்குட்டி ஒரு பழக்கம், ஒரு உறவு, ஒரு திரை அல்லது ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அது உங்களை சக்தி வாய்ந்ததாக உணர வைக்கிறது. சிலைகள் கடவுளை நம்புவதற்கு பதிலாக நம்மை ஆறுதல் படுத்த நாம் பயன்படுத்தும் எதுவுமே. இங்கே வேதனையான உண்மை, சிலைகள் கடவுளை மாற்றுவதில்லை, அவை அமைதியை மாற்றுகின்றன. ஏனென்றால் உடன்படிக்கை சமாதானம் நம்பிக்கையிலிருந்து வருகிறது. சிலைகள் தற்காலிக உணர்வின்மையையும் பின்னர் ஆழமான வெறுமையையும் உருவாக்குகின்றன. எனவே இந்த ஸ்லைடு ஒரு சுய தணிக்கையாக மாறும். நான் நிச்சயமற்றதாக உணரும்போது நான் முதலில் எதை இயக்குவது? நான் ஜெபத்திற்கு ஓடுகிறேனா அல்லது கவனச்சிதறுக்கு ஓடுகிறேனா? நான் வேதத்திற்கு ஓடுகிறேனா அல்லது கோபத்திற்கு ஓடுகிறேனா? நான் கர்த்தரிடம் ஓடுகிறேனா அல்லது என்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் கட்டுப்படுத்துகிறேனா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து இந்த வாரம் வேறுபட்ட பதிலை பயிற்சி செய்யுங்கள். கவலை அதிகரிக்கும்போது இடைநிறுத்தி 20 வினாடிகள் பிரார்த்தனை செய்யுங்கள். பொறுமையின்மை ஏற்படும்போது ஒரு வசனத்தை படியுங்கள். நிச்சயமற்ற தன்மை உங்களை சமரசம் செய்ய தூண்டும்போது கீழ்ப்படுதலின் ஒரு செயலைத் தேர்ந்தெடுக்கவும். கன்று வளர்ப்பு வழிபாட்டாக கடினமாவதற்கு முன்பு நீங்கள் அதை நிறுத்திவிடுகிறீர்கள். என்ன நடக்கிறது என்பதை தேவன் மோசேயிடம் சொல்கிறார். உடன்படிக்கை துரோகம் தீவிரமாக இருப்பதால் மொழி வலுவாக உள்ளது. ஆனால் இங்கே முக்கியமானது மோசேயின் பதில். அவர் சொல்லவில்லை, நல்லது, அவற்றை துடைத்தெறியுங்கள், நானும் சோர்வாக இருக்கிறேன். அவர் மன்றாடுகிறார். அவர் காரணம் கூறுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் இஸ்ரவேலுக்கு அவர் அளித்த வாக்குறுதிகளை நினைவுகூரும்படி அவர் தேவனிடம் கேட்கிறார். கோட்பாட்டின்படி மோசே கிறிஸ்துவின் தெளிவான வகையாக மாறுகிறார். அவர் ஒரு பாவமுள்ள ஜனத்திற்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையில் நிற்கிறார். அவன் பரிந்து பேசுகிறான். அவர் கடவுளின் உடன்படிக்கை உண்மையை வேண்டுகோள் விடுக்கிறார். இது ஒரு அழகான உண்மையை கற்பிக்கிறது. தேவன் பரிந்து பேசுவதை மதிக்கிறார். அவர் நீதியான வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார். அது நமக்காக பரிபூரணமாக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. நவீன பயன்பாடு நீங்கள் இங்கே 2 விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, நீங்கள் தலைமைத்துவம் அல்லது பெற்றோர் அல்லது ஏதேனும் பொறுப்பில் இருந்தால் மக்களை மிக விரைவாக கைவிடாதீர்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்காக மன்றாடுங்கள். அவர்கள் தங்களுக்காக பேச முடியாத போது அவர்களுக்காக பேசுங்கள். சில நேரங்களில் நீங்கள் ஒருவருக்காக செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் ஆலோசனை அல்ல, அது பரிந்துரை. இரண்டாவதாக, நீங்கள் குழப்பமடைந்தவர் என்றால் கடவுள் ஒரு மத்தியஸ்தரை வழங்குகிறார் என்பதை இது காட்டுகிறது. உங்கள் தோல்வியில் நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் சிக்கிக்கொள்ளவில்லை. கிறிஸ்து உங்கள் காரணத்தை வாதிட தயாராக இருக்கிறார். அது விளைவுகளை அகற்றாது, ஆனால் அது கருணை மற்றும் திரும்புவதற்கான கதவை திறக்கிறது. அதோடு தேசங்களுக்குள்ளே கடவுளுடைய பெயருக்காக மோசே காட்டிய அக்கறையையும் கவனியுங்கள். அது சீஷத்துவத்தின் கோட்பாடு. நம் வாழ்க்கை கடவுளை பிரதிபலிக்கிறது. உடன்படிக்கை மக்கள் வெளிப்படையான பாசாங்குத்தனத்தில் விழும்போது உலகம் கேலி செய்கிறது. மோசே கடவுளுடைய மகிமையைப் பற்றி அக்கறை காட்டுகிறார். இது உருவ வழிபாட்டுக்கு நேர்மாறானது. உருவ வழிபாடு கூறுகிறது, என்னை நன்றாக உணரச் செய்யுங்கள். உடன்படிக்கை கூறுகிறது, தேவனை மகிமைப்படுத்த எனக்கு உதவுங்கள்.
எனவே இந்த ஸ்லைடு கேட்கிறது, நான் யாருக்காக பரிந்துரைக்க வேண்டும்? ஒரு குழந்தை, ஒரு மனைவி, போதைப்பொருளுடன் ஒரு நண்பர், போராடும் உறுப்பினர், ஒரு குடும்ப உறுப்பினர் சறுக்குகிறார். நீங்கள் அவற்றை சரிசெய்ய முடியாமல் போகலாம், ஆனால் நீங்கள் அவர்களுக்காக மன்றாடலாம் மற்றும் அவர்களை நேசிக்கலாம். மேலும் அது கேட்கிறது, கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறார் என்று நான் நம்புகிறேனா? ஏனென்றால் பலர் தாங்கள் பாவம் செய்ததை அறிவார்கள், ஆனால் அவர்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள் என்று நம்பவில்லை. யாத்திராகமம் 32 காட்டத் தொடங்குகிறது, கடவுள் பாவத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார், ஆனால் அவர் பரிந்து பேசுவதற்கு பதிலளிக்கிறார். அதுதான் நம்பிக்கை. மோசே இறங்கி வந்து விக்கிரகாராதனையை பார்த்ததை இந்த பகுதி விவரிக்கிறது. வேதம் நியாயத்தீர்ப்பு மற்றும் வன்முறையை உள்ளடக்கியது, எனவே நாங்கள் அதை சித்தரிக்கவில்லை. நாங்கள் கொள்கையில் கவனம் செலுத்துகிறோம். உடன்படிக்கை மீறல் உண்மையான விளைவுகளைத் தருகிறது. தலைவர்கள் பாவத்தை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும். மோசே மாத்திரைகளை உடைக்கிறார், உடைந்த உடன்படிக்கையின் அடையாளம். இது ஒரு காட்சி செய்தி. உள்ளே உள்ள சிலைகளை வணங்கும்போது நீங்கள் உடன்படிக்கையை வெளியில் வைத்திருக்க முடியாது. கோட்பாடு வாரியாக மனந்திரும்புதல் பாசாங்கு அல்ல என்று இது கற்பிக்கிறது. அது உண்மையை எதிர்கொள்கிறது. ஒரு உடன்படிக்கை மக்கள் பாவத்தை தீவிரமாக கையாள வேண்டும். அவர்கள் விக்கிரகாராதனையே பெரிய விஷயமல்ல என்று கருதினால் முழு சமூகமும் அழுகிவிடும். எகிப்தின் வணக்கத்தை அவருடைய உடன்படிக்கையில் கொண்டு செல்ல அனுமதிக்க தேவன் இஸ்ரவேலை மிகவும் நேசிக்கிறார். நவீன பயன்பாடு. இங்குதான் நாம் நமது சிலைகளை மன்னிப்பதை நிறுத்துகிறோம். பலர் இரண்டையும் வைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம் மற்றும் வாரம் முழுவதும் சமரசம் செய்கிறார்கள். ஆவியானவர் ஏன் இல்லாததாக உணர்கிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். யாத்திராகமம் 32 கூறுகிறது, நீங்கள் ஒரு தங்க கன்றுக்குட்டியையும் உடன்படிக்கை மாத்திரைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துச் செல்ல முடியாது. ஏதாவது ஒன்று உடைக்கப்பட வேண்டும், உங்கள் சிலை அல்லது உங்கள் சீஷத்துவம். ஆனால் கவனியுங்கள், மோசே ஜனங்களை வெறுப்பதால் இதைச் செய்யவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புவதால் அவர் அதைச் செய்கிறார். நேசிக்கும் தலைவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். நேசிக்கும் பெற்றோர்கள் தோள்களை குலுக்குவதில்லை. நேசிக்கும் கடவுள் பாவத்தை நல்லது என்று அழைக்கவில்லை. எனவே இந்த ஸ்லைடை என்ன செய்வது? நாங்கள் ஒரு தனிப்பட்ட சரக்கு செய்கிறோம். இப்போது என் கன்றுக்குட்டி எது? தவறு என்று எனக்கு தெரியும். நான் எதை ஆதரிக்கிறேன்? அது எனக்கு ஆறுதலாக இருப்பதால் நான் எதை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. பின்னர் நாங்கள் உடன்படிக்கை நேர்மையின் ஒரு செயலை தேர்வு செய்கிறோம். கடவுளிடம் ஒப்புக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் ஒரு பிஷப்பிடம் பேசுங்கள். ஒரு பயன்பாட்டை அகற்றுங்கள். சமரச உறவை முடிக்கவும், ஒரு எல்லையை அமைக்கவும், மன்னிப்பு கேட்கவும், பொறுப்புக்கூறலை பெறவும். சமூக தேர்வுகள் முக்கியம் என்பதையும் இந்த அத்தியாயம் கற்பிக்கிறது. நாம் பாவத்தை இயல்பாக்கும்போது அடுத்த தலைமுறையினருக்கு பயிற்சி அளிக்கிறோம். நாம் அதை அன்புடனும் சத்தியத்துடனும் எதிர்கொள்ளும்போது நாம் அவர்களை பாதுகாக்கிறோம். கேளுங்கள், என் சிலை ஏற்கனவே என்ன விளைவை உருவாக்குகிறது? அமைதி இழப்பு, நம்பிக்கை இழப்பு, ஆன்மீக உணர்திறன் இழப்பு. அது என்னை உடைப்பதற்கு முன்பு சிலையை உடைப்பது எப்படி இருக்கும்? மோசே கர்த்தரிடம் திரும்பி வந்து ஆச்சரியமான ஒன்றைச் சொன்னார். அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நீர் அவர்களின் பாவங்களை மன்னித்தால், இல்லை என்றால் என்னை மழுங்கடி. உமது புத்தகத்திலிருந்து ஜூட். மோசே சாதாரணமாக பேரம் பேசவில்லை. அவர் ஆழ்ந்த உடன்படிக்கை அன்பை காட்டுகிறார். அது மக்களை காப்பாற்றினால் அவர் துண்டிக்கப்பட தயாராக இருக்கிறார். கோட்பாடு வாரியாக இது கிறிஸ்துவை போன்ற மத்தியஸ்தத்தின் தெளிவான பழைய ஏற்பாட்டு படங்களில் ஒன்றாகும். மோசே உண்மையில் கிறிஸ்துவைப் போல பிராயச்சித்தம் செய்ய முடியாது, ஆனால் அவரது விருப்பம் ஒரு உண்மையான மேய்ப்பரின் இருதயத்தை பிரதிபலிக்கிறது. மந்தைக்காக தியாகம். இது இயேசுவை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறது. அவர் உண்மையிலேயே தன்னை அர்ப்பணிக்கிறார், உண்மையிலேயே மீட்கிறார். நவீன பயன்பாடு. உண்மையான காதல் எப்படி இருக்கும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. உண்மையான அன்பு பாவத்தை செயல்படுத்துவதில்லை.
உண்மையான காதல் எல்லாம் சரியாக இருப்பதாக பாசாங்கு செய்யவில்லை. ஒருவர் திரும்பி வர உதவுவதற்காக துன்பப்பட தயாராக இருப்பதே உண்மையான அன்பு. இது பல ஆண்டுகளாக தினமும் ஒருவருக்காக ஜெபிப்பது போல் தோன்றலாம். இது இன்னும் அன்பாக இருக்கும்போது எல்லைகளை வைத்திருப்பது போல் தோன்றலாம். இது கடினமான உரையாடல்கள் போல் தோன்றலாம். இது புத்திசாலித்தனமாக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் மன்னிப்பது போல் தோன்றலாம். கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளவும் இது நமக்கு உதவுகிறது. மோசே அபூரணமான மனிதர்சவேலருக்கு அந்த வகையான சுமையை உணர முடிந்தால், இரட்சகர் உங்களுக்காக எவ்வளவு அதிகமாக உணர்கிறார்? நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், கடவுள் என்னை சோர்வாக இருக்கிறார். இந்த அத்தியாயம் பின்னுக்கு தள்ளுகிறது. கடவுள் நீதிமானவர், ஆம், ஆனால் அவர் ஒரு மத்தியஸ்தரை வழங்குகிறார் மற்றும் திரும்ப அழைக்கிறார். அதே நேரத்தில் கதை பொறுப்புக்கூறலை கற்பிக்கிறது. மோசே மன்றாடலாம், ஆனால் பாவம் இன்னும் விளைவுகளைக் கொண்டுள்ளது. அது முக்கியமானது. கருணை யதார்த்தத்தை அழிக்காது. மக்கள் மனந்திரும்பும்போது அது எதிர்காலத்தை மாற்றுகிறது. எனவே இங்கே அழைப்பு தனிப்பட்டது. நீங்கள் நேசிக்கும் ஒருவர் இருந்தால் அக்கறை கொள்வதை நிறுத்த வேண்டாம். பரிந்து பேசுங்கள். ஆனால் நீங்கள் நகர்ந்து செல்கிறீர்கள் என்றால் விரக்தியடைய வேண்டாம். திரும்பி வா. மோசே சுட்டிக்காட்டும் உண்மையான மத்தியஸ்தர் கிறிஸ்து. கேளுங்கள், இரட்சகர் என் பாவத்தையும் அவமானத்தையும் சுமக்க தயாராக இருக்கிறார் என்று நான் உண்மையில் நம்புகிறேனா? பின்னர் நான் பின்பற்ற தயாராக இருக்கிறேன் என்று மனந்திரும்புதலின் எந்தபடி அவரைக் காட்டும்? யாத்திராகமம் 33 கனத்துடன் தொடங்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேலரை முன்னோக்கி செல்லச் சொல்கிறார், ஆனால் உறவு கஷ்டமடைகிறது. மக்கள் வார்த்தைகளை கேட்டு துக்கப்படுகிறார்கள். மனத்தாழ்மை மற்றும் துக்கத்தின் அடையாளங்களான ஆபரணங்களை அவர்கள் அகற்றுகிறார்கள். இது மனந்திரும்பலின் ஒரு முக்கிய பகுதியாகும். என் கெட்டது என்று சொல்வது மட்டுமல்லாமல், நீங்கள் செய்தவற்றின் எடையை உண்மையில் உணர்ந்து பெருமை விழவிடுங்கள். கோட்பாட்டு வாரியாக தெய்வீக துக்கம் விரக்தி அல்ல, அது விழிப்புணர்வு. நான் மலிவான ஒன்றுக்கு புனிதமான ஒன்றை வர்த்தகம் செய்தேன் என்பதை நீங்கள் உணரும் தருணம் இது. அந்த வலி உங்களை மீண்டும் கடவுளிடம் அழைத்துச் சென்றால் உண்மையில் ஒரு பரிசு. நவீன பயன்பாடு. நிறைய பேர் மனந்திரும்புவதைத் தவிர்க்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் மோசமாக உணர்கிறார்கள். அதனால் அவர்கள் மரத்துப் போகிறார்கள். அவர்கள் தற்காப்பு இருக்கிறார்கள். அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். ஆனால் துக்கம் இரக்கத்திற்கான வாசலாக இருக்கலாம் என்று யாத்திராகமம் 33 கற்பிக்கிறது. நீங்கள் இறுதியாக ஆபரணங்களை கைவிடும்போது பெருமை, சாக்குகள், குற்றம் சாட்டுதல், நீங்கள் குணப்படுத்தப்படும் அளவுக்கு மென்மையாக மாறுவீர்கள். கேளுங்கள், நான் என்ன ஆபரணத்தை கழற்ற வேண்டும்? கடவுளுடன் நேர்மையாக இருப்பதிலிருந்து என்னை தடுக்கும், என்னை பாதுகாக்கும் எந்த உருவத்தை நான் பாதுகாக்கிறேன்? மோசே பாளையத்திற்கு வெளியே ஒரு கூடாரத்தை அமைக்கிறார். மோசே உள்ளே நுழைந்தபோது மேகத்தூண் இறங்குகிறது. கர்த்தர் மோசேயுடன் பேசுகிறார். ஜனங்கள் தங்கள் கூடார கதவுகளை கவனித்து வணங்குகிறார்கள். இது ஒரு அழகான படம். தோல்விக்குப் பிறகும் கடவுள் இன்னும் சந்திக்க ஒரு இடத்தை வழங்குகிறார். கோட்பாட்டின்படி மோசே கடவுளுடன் ஒரு மனிதன் தன் நண்பனிடம் பேசுவது போல பேசுகிறார். இது சாதாரண அவமரியாதை என்று அர்த்தமல்ல, இது உறவு என்று பொருள். தேவன் தம்முடைய ஜனங்களை அருகில் விரும்புகிறார், ஆனால் பாவம் தூரத்தை ஏற்படுத்துகிறது. மோசே அவர்களுடன் செல்ல கடவுளின் பிரசன்னத்திற்காக மன்றாடுகிறார். மேலும் அவர் மிக முக்கியமான உண்மையைச் சொல்கிறார். கடவுளின் பிரசன்னம் செல்லவில்லை என்றால் அவர்கள் நகர விரும்பவில்லை. நவீன பயன்பாடு. இது சீஷத்துவத்தின் இதயம். கடவுள் இல்லாமல் ஒரு சிறந்த வாழ்க்கை இலக்கு அல்ல, குறிக்கோள். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். சிலர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள், ஆனால் இருப்பை விரும்புவதில்லை. மோசே இருப்பை விரும்புகிறார். எனவே இங்கே கேள்வி: கடவுளின் பிரசன்னம் நான் மிகவும் விரும்பும் விஷயம், அல்லது அவர் என் பிரச்சினைகளை சரிசெய்து வெளியேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? நீங்கள் இருப்பை விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பு கூடாரத்தை உருவாக்குங்கள். தினசரி பிரார்த்தனை, வேதம், அமைதியான ஆலய வழிபாடு, திருவிருந்து, கவனம் செலுத்துதல். கவனியுங்கள், மோசே கிருபை மற்றும் வழிகாட்டுதலை கேட்கிறார். இது ஒரு நவீன ஜெபமும் கூட.
ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருந்தால் என்னை வழிநடத்தும். எனக்கு கற்றுக் கொடுங்கள். என்னுடன் வாயூத். மோசே அவரிடம், உமது மகிமையை எனக்குக் காண்பியும் என்று கேட்டார். இது வேதத்தில் உள்ள தைரியமான, தூய்மையான பிரார்த்தனைகளில் ஒன்றாகும். மோசே பொழுதுபோக்கு கேட்கவில்லை. அவர் கடவுளை இன்னும் ஆழமாக அறிய கேட்கிறார். தேவன் இரக்கத்துடனும் எல்லை இரண்டுடனும் பதிலளிக்கிறார். அவர் மோசேயின் நற்குணத்தை அனுபவிக்க அனுமதிப்பார், ஆனால் மோசே பாதுகாக்கப்பட வேண்டும். கோட்பாடு வாரியாக கடவுள் தன்னை வரிக்கு வரி வெளிப்படுத்துகிறார். நாம் இன்னும் அதிகமாக விரும்பலாம், ஆனால் நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தம் உண்மையானது. அவருடைய நற்குணம் மையமானது என்று அவர் கற்பிக்கிறார். அவர் தனது பெயரை, அவரது இரக்கத்தை, அவரது குணத்தை அறிவிப்பார். நவீன பயன்பாடு. நீங்கள் கடவுளின் மகிமையை விரும்புகிறீர்களா அல்லது கடவுளின் வரங்களை வேண்டுமா? மோசே தேவனையே விரும்புகிறார். நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர விரும்பினால் அது ஜெபம். கர்த்தாவே, உம்மை அறிய எனக்கு உதவுங்கள். தேவன் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய நற்குணத்தைக் காண்பிப்பதன் மூலம் பதிலளிக்கிறார். மன்னிப்பு, வழிகாட்டுதல், ஆறுதல், திருத்தம், வலிமை. மேலும் பாறை பிளவுகளில் கடவுள் மோசேயை பாதுகாக்கிறார். நவீன பாடம். சில நேரங்களில் கடவுளின் இரக்கம் நீங்கள் கையாளத் தயாராக இல்லாத விஷயங்களிலிருந்து உங்களைப் பாதுகாப்பதும் அடங்கும். நீங்கள் ஏன் வியத்தகு அனுபவங்களைப் பெறவில்லை என்று நீங்கள் யோசித்திருந்தால், அது உங்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற வெளிப்பாட்டை கடவுள் உங்களுக்கு வழங்குவதால் இருக்கலாம். கேளுங்கள், நான் வசதியாக இருப்பதை விட கடவுளை அதிகமாக அறிய விரும்புகிறேனா? ஏனென்றால் ஆழமான அறிவு பெரும்பாலும் கீழ்ப்படிதல், மனந்திரும்புதல் மற்றும் காத்திருப்ப பருவங்களை உண்மையுடன் சகித்துக் கொள்வதன் மூலம் வருகிறது. புதிய மாத்திரைகளை உருவாக்கும்படி கடவுள் மோசேயிடம் சொல்கிறார். அதுதான் மறுசீரமைப்பு. உடன்படிக்கை உடைக்கப்பட்டது, ஆனால் கடவுள் புதுப்பித்தலுக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்பொழுது தேவன் தம்முடைய பெயரையும் குணத்தையும் அறிவிக்கிறார். இரக்கமுள்ளவர், கிருபை, நீடிய பொறுமை, நற்குணத்திலும் சத்தியத்திலும் மிகுதியாக இருக்கிறார், ஆனால் குற்றவாளிகளை நீதியின்றி அழிக்க மாட்டார். இது எல்லா வேதங்களிலும் கடவுளைப் பற்றிய தெளிவான விளக்கங்களில் ஒன்றாகும். கோட்பாட்டின் அடிப்படையில் கடவுள் ஒரு பரிமாணம் கொண்டவர் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர், நீதியுள்ளவர். அவன் மன்னிக்கிறான், அவன் திருத்துகிறான். அவர் குணமாக்குகிறார், அவர் பொறுப்பேற்கிறார். அந்த சத்தியத்திற்குள் உடன்படிக்கை ஜீவன் இருக்கிறது. நவீன பயன்பாடு. இது 2 நவீன உச்சநிலைகளை சரிசெய்கிறது. ஒரு தீவிரம் கூறுகிறது, கடவுள் அன்பு மட்டுமே, பாவம் ஒரு பொருட்டல்ல. மற்றொருவர் கூறுகிறார், கடவுள் கோபமாக இருக்கிறார், உன்னால் ஒருபோதும் சுத்தமாக இருக்க முடியாது. யாத்திராகமம் 34:2 தவறு என்று கூறுகிறது. தேவன் பரிசுத்த அன்பு. பாவம் முக்கியமானது, ஆனால் இரக்கம் உண்மையானது. எனவே நீங்கள் பாவம் செய்திருந்தால் திரும்பி வாருங்கள். நீங்கள் சாதாரணமாக இருந்தால் மனந்திரும்புங்கள். நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள் என்றால் அவரது கருணையை நம்புங்கள். நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் அவருடைய பரிசுத்தத்திற்கு பயப்படுங்கள். இது நீங்கள் நம்பக்கூடிய ஒரு கடவுள், ஏனென்றால் அவர் சீரானவர். கேளுங்கள், கடவுளுடைய இயல்பின் எந்த பக்கம் எனக்கு இப்போது மிகவும் தேவை? அவருடைய இரக்கம் அல்லது அவரது திருத்தம்? நான் அதைப் பெற தயாராக இருக்கிறேனா? கடவுள் உடன்படிக்கை அறிவுறுத்தல்களை புதுப்பித்து விக்கிரகாராதனையைப் பற்றி இஸ்ரவேலரை மீண்டும் எச்சரிக்கிறார், ஏனென்றால் சிலைகள் ஒட்டுகின்றன. அப்பொழுது மோசே பலகைகளோடு மலையிலிருந்து இறங்கி வந்தான். அவன் தேவனோடு இருந்தபடியால் அவன் முகம் பிரகாசிக்கிறது. மோசே முதலில் அதை உணரவில்லை. மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த படம். கடவுளுடனான நெருக்கம் உங்களை மாற்றுகிறது. சில நேரங்களில் நீங்கள் கவனிக்காத வழிகளில், ஆனால் மற்றவர்கள் செய்கிறார்கள். கோட்பாடு வாரியாக மனந்திரும்புதல் இதைத்தான் வழிவகுக்கிறது. நடுநிலைக்கு திரும்புதல் மட்டுமல்ல, மாற்றம். ஒளி மோசேயின் சொந்த மகிமை அல்ல, இது மகிமையை பிரதிபலிக்கிறது. அதுதான் சீஷத்துவம், கிறிஸ்துவை பிரதிபலிப்பது. நவீன பயன்பாடு. தோல்விக்குப் பிறகு நீங்கள் கடவுளிடம் திரும்பினால் நீங்கள் மீண்டும் பிரகாசிக்க முடியும். அவ்வளவு பரிபூரணமாக இல்லை, ஒரு மாற்றப்பட்ட நபரைப் போல.
யாராவது கடவுளுடன் இருக்கும்போது மக்கள் உணர முடியும், அவர்கள் அமைதியானவர்களாகவும், மென்மையானவர்களாகவும், அதிக உண்மையானவர்களாகவும், குறைந்த தற்காப்பு, அதிக பொறுமையானவர்களாகவும், அதிக தாழ்மையுள்ளவர்களாகவும் மாறுகிறார்கள். எனவே யாத்திராகமம் 32 முதல் 34 வரை இன் இறுதி அழைப்பு நம்பிக்கை. நீங்கள் திரும்பி வரலாம். நீங்கள் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். நீங்கள் உடன்படிக்கைகளை புதுப்பிக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தோடு நீங்கள் மீண்டும் நடக்க முடியும். அமைதியாக அவரை பிரதிபலிக்கும் நபராக நீங்கள் மாற முடியும். இறுதி கேள்வி: நான் அழிக்க வேண்டிய ஒரு தங்கக் கன்றுக்குட்டி என்ன? நான் கட்ட வேண்டிய ஒரு மலைப்பழக்கம் என்ன? அதனால் என் வாழ்க்கை கடவுளை இன்னும் தெளிவாக பிரதிபலிக்கிறது.